ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். இன்றைய வீடியோ பதிவு ஈரானை அமெரிக்கா ஒருபொழுதும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத பற்றி தான். அது எதற்காக, ஏன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஈரானின் தாக்குதல்கள் மிக மோசமானவை என்பதை பல நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன. அது உங்களுக்கு தெரியும். வெறும் ஏவுகணைகளை வைத்துக்கொண்டு அத்தனை நாடுகளிலும் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்குவது என்பது சுலபமான காரியம் கிடையாதுங்க. இஸ்ரேல் அமெரிக்காவை போல விமானங்களை வைத்து தாக்குதல் செய்து தம் பலத்தை நிரூபித்திருக்கிறார்கள் ஈரானியர்கள். அதுதான் அவங்களோட பலமே. அவங்க வெறும் ஏவுகணை தாக்குதல் மட்டும் செய்யல, அவங்க கிட்ட விமான படை இருக்கு. அதை அமெரிக்கா புரிஞ்சுக்கலங்க. இது எப்படி தெரியுங்களா? இப்போ இஸ்ரேல் என்ன நினச்சிது, காசாவோடு போர் புரிகிறப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கு அந்த நாட்டை வீழ்த்துறதுக்கு. ஆனால் ஈரான் கூட மோதினது அப்படி கிடையாது. இப்போ இஸ்ரேல் 3 வருஷமாக காசாவோடு போர் புரிஞ்சாங்க. ஆனால் ஈரானோட எத்தனை ஆண்டு பகையை வளர்த்துக்க போகிறாங்கன்னு அது இறைவனுக்கு தான் வெளிச்சம். அந்த அளவுக்கு ஈரான் இப்போ கடுமையாக இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஆனால் என்னதான் அமெரிக்கா சப்போர்ட் இருந்தாலும் இஸ்ரேலால் ஈரானை வீழ்த்த முடியாது. ஏன்னா அவங்களோட ஜியாலஜிக்கல் லேண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த நிலப்பரப்பு அந்த மாதிரி இருக்குது. அதுதான் ஸ்ட்ரக்சர். அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு மலைகள் சூழ்ந்திருக்கும். வளைகுடா பகுதி அது மட்டும் இல்லைங்க, அங்கே பாறைகள்லாம் உப்பு பாறைகள், மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு தகுதியற்ற பாலைவனமாக அது இருக்கும். அதெல்லாம் ஸ்ட்ரக்சர், அந்த ஈரானோட ஸ்ட்ரக்சர் அது மாதிரி இருக்கிறதுனால தான் எந்த நாடுமே அந்த நாட்டு மீது படையெடுத்து செல்வதற்கு அவங்களுக்கு பயம். அதனால தான் இந்த அளவுக்கு அமெரிக்கா இன்னைக்கு பின்வாங்கிடுச்சு. இப்போ வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுமே பாருங்கள் பாலைவனமாக இருக்கும், இல்லைனா மலையாக இருக்கும். மலையும் சாதாரணமாக இருக்காது, அதெல்லாம் பயங்கர ஹைட்டாக இருக்கும். அந்த மலையிலேருந்துலாம் இவங்க மறைஞ்சிருந்து தான் ஈரானியர்கள் தாக்குதலை நடத்துகிறாங்க. என்னதான் யுஎஸ்ஏ நேவி உலகிலே மிகவும் வலிமையானதாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஹோர்முஸ் நீரிணையில் அவங்க இறங்குறது கஷ்டங்க. ஏன்னா அங்கே ஈரான் வெடிகுண்டு கன்னி வெடிகளை தூவி வச்சிருக்கு, அப்படியே பூ தூவுற மாதிரி தூவி வச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவோட விமான கப்பல் போனாலே வெடித்து சிதறும். அந்தளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ ஹிட்லர் ரஷ்யா மீது படையெடுத்து சென்றார். அப்போ என்னன்னா அங்கே பனி நடந்துட்டு இருக்க காலத்தில் தான் அவர் போயிருக்காரு. அப்போ பனி அதிகமாக பெய்கிறப்போ அவங்களோட பனிக்கு, ரஷ்யாவோட பனிக்கு ஹிட்லர் படை ஜெர்மனியர்கள் படை பின்வாங்கிடுச்சு. அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. கையில் கொண்டு போன உணவுகள், எரிபொருள்கள் தீர்ந்துருச்சு. அப்புறம் துப்பாக்கிகள்லாம் அவங்கள்ட்ட இல்லை. எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு படையெடுத்து செல்வது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தாங்க ஈரான் கூட மோதுறதும். என்னதான் அமெரிக்கா வல்லரசு நாடாக இருந்தாலும் கண்டிப்பாக ஈரானோட அந்த ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அதில் கண்டிப்பாக அவங்களால சர்வைவல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கான ஒரு இயற்கை அரண் போல இந்த சாக்ரோஸ் மற்றும் இந்த அல்போராஸ் மலை மலைப்பகுதி அவ்வளோ கடுமையானது. உப்பு பாறைகள் நிறைந்த, பாதைகளே இல்லாத ஒரு பாலைவனம். அதனால் கண்டிப்பாக அவங்கள படையெடுத்து சென்று வீழ்த்துவது, அதாவது தரைப்படை மூலமாக வீழ்த்துவது என்பது முடியாத காரியம். அதுபோலத்தான் ஹோர்முஸ் நீரிணையிலும் அவங்க போக முடியாது. இராணுவ கப்பல்கள் எந்த நாட்டு, அமெரிக்கா மட்டும் இல்லை, எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும், போர்க்கப்பலாக இருந்தாலும் ஹோர்முஸ் நீரிணையில் போகிறப்போ அங்கே கன்னி வெடிகள் வெடிக்கும். ஈரானியர்கள் கன்னி வெடிகளை தூவி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இன்றைய நிலை. அதனால் கண்டிப்பாக ஈரானை தாக்கி அழிக்க முடியாததற்கு காரணம் அதற்கு இயற்கையாகவே அமைந்துள்ள பாதுகாப்பு தான் பிரதான காரணமாக இருக்குதுங்க. ஈரான் நிலப்பரப்பை ஹிட்லர் எதிர்கொண்டது ரஷ்யா குளிரோடு ஒப்பிடலாங்க. அதாவது அந்த நிலப்பரப்பு ரஷ்யாவின் பனிப்பிரதேசம் எப்படி இருக்கும், அது கொடுமையாக இருக்கும். அதுக்கு சமமானதாக தான் ஈரானோட நிலப்பரப்புன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சாக்ரோஸ் மற்றும் அல்போர்ஸ் மலைத்தொடர்கள் ஒரு இயற்கையான மதில் சுவர் போன்றது ஆகும். அந்த இயற்கையான மதில் சுவர் மிகவும் ஹைட்டானது. அதனால் அமெரிக்காவோ அல்லது வேறு எந்த நாடோ
கண்டிப்பாக போக முடியாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, ஈரானோட ஐஆர்ஜிசி தாக்குவது வந்து அந்த தரைப்படைக்கிட்ட இவங்க போரிடுறது தற்கொலைக்கு சமமாக முடியும். ஒரு நரக வேதனையாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வெறிகொண்டு தாக்குவார்கள் ஈரானியர்கள். ரஷ்யா எப்படி பின்வாங்கி சென்று எதிரியை தனது பரந்த நிலப்பரப்பிற்குள் இழுத்து வந்து சாகடித்ததோ அதே போன்று ஒரு போர் முறையை ஈரான் பின்பற்றுகிறது. ஈரானின் முக்கிய நகரங்கள் மற்றும் ஏவுகணை தளங்கள் எல்லாமே மலைக்கு அடியிலும் பாலைவனத்துக்கு பின்னாலும் மறைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க இராணுவம் உள்ளே நுழைய முயன்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியாத ஈரானிய குழுக்களிடம் சிக்கி சின்னாபின்னாம் ஆகிவிடுவது ஊர்ஜிதம். அதாவது அவங்க பாலைவனத்திலையும் மறைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க மலைக்கு இடுக்குலையும் இருப்பாங்க. அவங்கள வந்து தாக்குறது கண்டிப்பாக முடியாது. அவங்கக்கிட்ட தான் நம்ம தாக்கப்படுவோம். அதனால தான் அமெரிக்கா இல்லாத வேறு எந்த நாடுகளுமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை. ஈரான் அது மட்டும் இல்லைங்க, ஈரான் வந்து 7 நாடுகளுடன் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. அதாவது ஒரு இயற்கை அரண் போன்று அதுக்கு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு ஈரானோட நிலப்பரப்பு. 7 நாடுகள் வந்து சூழ்ந்திருக்குங்க எல்லைகளாக. 1 2 கிடையாது, 7 நாடுகள். அதாவது மேற்கில் வந்து ஈராக் மற்றும் துருக்கி இருக்குது. அடுத்ததாக வந்து வடக்கில் ஆர்மேனியா, அஜர்பைஜான் அப்புறம் மற்றும் துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளையும் கிழக்கில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை எல்லையாக கொண்டுள்ளது. வடக்கில் காஸ்பியன் கடல் மற்றும் தெற்கில் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா ஆகிய நீர் எல்லைகளையும் கொண்டுள்ளது. பார்த்துக்கிட்டிங்களா? இவ்வளோ வந்து எல்லைகளாக வச்சிட்ருக்கு. அதனால் அதெல்லாம் மீறி நம்ம ஈரானுக்குள்ளே போகிறது அவ்வளோ கஷ்டம். ஈரானை இராணுவ ரீதியாக வீழ்த்துவது ஏன் கடினம் என்பதற்கு அதன் நிலப்பரப்பு தான் காரணம். ஈரான் ஒரு தட்டு போன்ற அமைப்பு கொண்டது. அதன் விளிம்புகள் முழுக்க உயர்ந்த மலைத்தொடர்களால் சூழப்பட்டிருக்கிறது. அதுதான் சாக்ரோஸ் மலைத்தொடர். ஈராக்கிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மதில் சுவர் போல நிற்கிறது. எந்த ஒரு தரைப்படையும் மலையை கடந்து ஈரானுக்குள் நுழைவது என்பது தற்கொலைக்கு சமம் ஆகும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கங்க. மலைகளை கடந்து உள்ளே நுழைந்தாலும் ஈரானின் மையப்பகுதி மக்கள் வாழ தகுதியற்ற வறண்ட ஹஸ்டி கவீர் மற்றும் தஸ்டி லூத் ஆகிய உப்பு பாலைவனங்களால் ஆனது. எதிரி நாட்டு இராணுவங்கள் இந்த வெப்பத்திலும் பாதையற்ற இடங்களிலும் முன்னேறுவது மிக கொடுமையானது. அதாவது ஹோர்முஸ் நீரிணை மிகவும் குறுகலாக இருக்குது. அது மட்டும் இல்லாத பாலைவனங்கள்லாம் உப்பு நிறைந்ததாக இருக்குது. பாதைகளே கிடையாது, நீங்கள் ஏறி போகவே முடியாது. கடினமான கரடுமுரடான பாதைகளை கொண்டிருக்குங்க. இந்த ஹோர்முஸ் நீரிணை வந்து நம்ம இவ்வளோ என்றளவு உலக அளவில் பேசப்படுறதா மாறி இருக்கிறது. அகலம் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 33 கிலோமீட்டர் தூரமே. அமெரிக்காவோட போர்க்கப்பல் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஈரானியர்கள் 2 சைடும் இருந்து தாக்குதலை நடத்திடுவாங்க. அப்படி தாக்குதல் தொடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால திருப்பி தாக்குவதற்கு டைமே இருக்காது. அந்தளவுக்கு அது அகலம் கம்மி. அதில் போய் போர் புரியறதுங்கிறது மிகவும் கடினமானது. அது மட்டும் இல்லை, அங்கே வந்துட்டு இப்போ ஈரானோட எண்ணெய் கிணறுகள்லாம் இருக்குது. அதில் தாக்குதல் எடுத்துகிறப்போ அங்கே வந்து எண்ணெய் கிணறுகள் சேதமடைந்தால் உலக பொருளாதாரம் கண்டிப்பாக சரியும். கச்சா எண்ணெய்களின் விலை, எரிவாயுக்களின் விலை கிடுகிடுன்னு உயரும். அதனால் இந்த பொருளாதார வீழ்ச்சியை அமெரிக்கா கொடுத்ததா இருக்கும் உலக நாடுகளுக்கு. அதனால் அவங்க யோசித்து விட்டுட்டாங்க. அதுதான். மற்றபடி அவங்கக்கிட்ட இருக்கிற இராணுவ பலத்துக்கு ஈரானை அழிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஜியாலஜிக்கல் ஈரானோட நிலப்பரப்பையும் அந்த எண்ணெய் வளங்களையும் கருத்தில் கொண்டு அமெரிக்கா இன்று பின்வாங்கி இருக்கிறது. இதுதான் முக்கிய காரணங்க. அதாவது ஈரான் ஒரு மிகப்பெரிய கடற்படையை வைத்திருக்கல. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கடற்படையெல்லாம் வச்சில்ல. இப்போ ஆயிரக்கணக்கான சிறிய சிறிய அதிவேக படகுகளை வச்சிருக்கு. அந்த படகுகள் ஒரு பிரம்மாண்டமான அமெரிக்க கப்பலை நோக்கி நூற்றுக்கணக்கான சிறிய படகுகள் ஒரே நேரத்தில் வெடிகுண்டுகளுடன் வந்தால் அத்தனை படகுகளையும் ஒரே நேரத்தில் சுட்டு வீழ்த்துவது கடினம். இது 1000 தேனீக்கள் ஒரு யானையை தாக்குவது போன்றது. அதனால் கண்டிப்பாக அவங்களால அங்கேருந்து பின்வாங்க முடியாது. எது அமெரிக்கா மட்டும் இல்லை, மற்ற நாடுகளாலையும் பின்வாங்க முடியாதுங்க.
ஹோர்முஸ் நீரிணை ஆழம் குறைவானது. ஈரான் மிக எளிதாக ஆயிரக்கணக்கான கண்ணி வெடிகளை தூவி விட முடியும். அமெரிக்க கடற்படை எவ்வளவு நவீனமானது என்றாலும் இந்த கண்ணி வெடிகளை ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து அகற்றுவது என்பது மிகவும் கடினமானதாக மாறிடும். ஈரான் தனது மலைப்பகுதிகளில் மறைத்து வைத்துள்ள கடல்சார் ஏவுகணைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தல். அமெரிக்க கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழையும் போது ஈரானிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை எதிர்கொள்வது தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய சவாலானது. அமெரிக்கா நினைத்தால் ஈரானை இராணுவ ரீதியாக வீழ்த்த முடியும். ஆனால் ஹோர்முஸ் நீரிணையில் சிறு மோதல் ஏற்பட்டால் கூட எண்ணெய் விலை உலகளாவில் தாறுமாறாக உயரும். உலக பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். இந்த பொருளாதார போரை சந்திக்க அமெரிக்கா மட்டுமல்ல, ஏனைய நாடுகளுமே பயப்படுகின்றது. தெளிவாக சொல்வது என்னவென்றால், அமெரிக்கா கடற்படை ஒரு யானை போன்றது. அது ஆழ்கடலில் யாராலும் அதை வெல்ல முடியாது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணை என்பது ஒரு குறுகிய சந்து. அந்த சந்துக்குள் ஈரான் ஒரு தேள் போல மறைந்திருந்து தாக்கக்கூடியது. பலத்தை விட அந்த இடத்தின் சூழல் ஈரானுக்கு சாதகமாக இருப்பதால் அமெரிக்காவால் அங்கே முழுமையான கட்டுப்பாட்டை செலுத்த முடியவில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் இப்போ உள்ள அந்த ரியாலிட்டி என்ன? ஹோர்முஸ் நீரிணையை தாக்க நினைச்சா அமெரிக்கா வந்துட்டு வெறி கொண்டு அவங்க இராணுவ பலத்தை வச்சு தாக்கலாம். அப்படி தாக்கிட்டா உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதனால தான் இன்னைக்கு ட்ரம்ப் பின்வாங்கிட்டாரு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்திய பெருங்கடலில் அமைந்திருந்த அமெரிக்காவின் இராணுவ கப்பற்படை தளம் இன்று ஈரானால் தாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2000 மைல்கள் தான் ஈரானோட ஏவுகணை தாக்குன்னு அமெரிக்கா கணக்கு போட்டிருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல, நாங்கள் 4000 மைல்கள் தாண்டி எங்களோட ஏவுகணை தாக்குவோம் அப்படிங்கிறது நிரூபித்திருக்கிறது ஈரான். அதனால தான் பின்வாங்கிட்டாங்க. அவங்க கணிச்ச தீர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, அதான் ஹிட்லர் எப்படி ரஷ்யாவை தப்பு கணக்கு போட்டாரோ ரஷ்யா மீது படையெடுத்து செல்வதற்கு, அதுபோன்று தான் அமெரிக்காவும் ஈரானை பார்த்து சாதாரணமாக இது ஒன்றும் பண்ணாது, 4 குண்டை தூக்கி போட்டு 4 தலைவர்களை சாவடிச்சிட்டா இவங்க ஒதுங்கிடுவாங்கன்னு அமெரிக்கா கணக்கு போட்டுச்சு. அது எல்லாமே இன்று தப்பு கணக்காகிவிட்டது. இதுதான் ஒரு போர் தந்திரம். இந்த தந்திரத்தின் அடிப்படையில் தான் ஈரான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. உலக நாடுகளும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. இதனால தான் அமெரிக்கா ஈரானை நெருங்க முடியவில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, பை, see you next video. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேம் அப்பு தேவா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. பை, see you next video.